போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் 6ஆம் வகுப்பு தேர்ட் டெர்ம் அறிவியல் புத்தகத்திலிருந்து காந்தவியல் என்கிற பாடத்தினுடைய மிக முக்கியமான வினாக்கள் மற்றும் அதற்கான விளக்கங்களை நம்ம பார்க்க போறோம். இந்த பதிவு ஆசிரியர் தகுதி தேர்வு, காவல்துறை தேர்வு மற்றும் டிஎன்பிசிக்கு தயார் செய்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஒவ்வொரு கேள்வியும் கவனமாக நீங்கள் பார்க்கவும். சரி, முதல் கேள்வி பாருங்க. கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது எது? எது கரெக்டா மேட்ச் ஆகல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பாருங்க. சோ சரியான ஆன்சர் ஏ, இயற்கை காந்தம். ஏன்னா காந்த ஊசி, வளைய காந்தம், சட்ட காந்தம், அதற்கடுத்து லாட காந்தம் அப்படின்னு புக்ல கொடுத்திருப்பாங்க. இந்த நான்குமே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு செயற்கை காந்தங்கள். சரிங்களா? செயற்கை காந்தம். அப்ப இதுல பொருந்தாதது இயற்கை காந்தம் மட்டும் பொருந்தாதது. அப்ப இயற்கை காந்தம் என்று அழைக்கப்படக்கூடியது எது? மேக்னடைட். சரிங்களா? மேக்னடைட் பாத்தீங்கன்னாக்க இயற்கை காந்தம் என்று அழைக்கப்படக்கூடியது. மற்றபடியாக காந்த ஊசி, வளைய காந்தம், சட்ட காந்தம், அதுக்கடுத்து லாட காந்தம், இவை செயற்கை காந்தங்கள் என்று அழைக்கப்படக்கூடியது. சரி, இரண்டாவது கேள்வி வாங்க. காந்த தன்மையுடைய கற்களை கொண்டு திசை காட்டும் கருவிகளை முதலாக உருவாக்கியவர்கள் யார்? சீனர்கள். பாருங்க, ஏறக்குறைய 800 ஆண்டுகளுக்கு முன்பே சரிங்களா சீன மாலுமிகள் கடலில் திசையை கண்டறிவதற்காக காந்த கற்களை பயன்படுத்தினார்கள். அப்ப உலகத்துல முதலாக திசையை அறிவதற்கு காந்த கற்களை முதலாக பயன்படுத்தியவர்கள் சீனர்கள். சரி, அடுத்த கேள்வி வாங்க. தேர்ட் கொஸ்டின். காந்த தன்மையுடைய பாறையை முதலாக கண்டறிந்த சிறுவனுடைய பெயர் என்ன? 6ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கக்கூடியது பாருங்க, மேக்னன்ஸ். சரிங்களா? பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பொதுவாக இங்க 2 தியரி இருக்கிறது. இந்த காந்த கற்களை கண்டறிந்த மேக்னன்ஸ் என்கிற சிறுவன் பெயர்ல தான் மேக்னடைட் உருவானது என்கிற வரலாறும் உண்டு. அதே நேரத்துல அந்த காந்த கற்கள் கண்டறியப்பட்ட மெக்னீசியா எங்க ஊரின் பெயர்ல இருந்துதான் மேக்னடைட் என்கிற பெயர் உருவானது என்கிற கருத்தும் உண்டு. எது அப்படின்னு நமக்கு கன்ஃபார்மா இல்ல, புக்ல இந்த ரெண்டுமே சொல்லியிருப்பாங்க. காந்த கற்களை முதலாக கண்டறிந்த சிறுவனுடைய பெயர் மேக்னன்ஸ், அந்த பெயர்ல தான் மேக்னடைட் உருவானது அப்படின்னு சொல்றவர்களும் இருக்கிறார்கள். அதே நேரத்துல காந்த கற்கள் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட ஊரின் பெயர் மெக்னீசியா, அந்த பெயர்ல இருந்துதான் மேக்னடைட் உருவானது என்கிற கருத்தும் உண்டு. சோ இங்க சிறுவனின் பெயர் கேட்டிருக்கிறதுனால ஆன்சர் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 4th கொஸ்டின் வாங்க. காந்த தன்மையுடைய பாறை 2500 வருடங்களுக்கு முன்பு எந்த நாட்டில் முதலாக கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா கிரேக்கம். சரிங்களா? மறந்துடக்கூடாது. ஏறக்குறைய 2500 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த காந்த பாறைகள், காந்த கற்கள் முதலாக கண்டுபிடிக்கப்பட்டது கிரேக்கத்துல. சரி, அடுத்த கேள்வி வாங்க. 5வது கேள்வி. காந்த தன்மையுடைய தாது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பாருங்க, மேக்னடைட். பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த மேக்னடைட் தான் பாருங்க இயற்கை காந்தம் என்று அழைக்கப்படக்கூடியது. சரிங்களா? மறந்துடக்கூடாது. அடுத்து வாங்க 6வது கேள்வி. ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணத இயற்கை காந்தம் என்று அழைக்கப்படக்கூடியது இது நேச்சுரல் மேக்னட் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது மேக்னடைட். சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 7வது கேள்வி வாங்க. கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது எது? பிக் அவுட் தி ஆட் மேன் அவுட் சொல்லியிருப்பாங்க. பொருந்தாதது நெகிழி. ஏன்னா நெகிழி பாத்தீங்கன்னாக்க காந்த தன்மை அற்ற பொருள். நிக்கல், இரும்பு, கோபால்ட் இவை மூன்றும் காந்த தன்மையுடைய பொருட்கள். அதனாலதான் பல்வேறு எலக்ட்ரானிக் உபகரணங்கள் செய்யும் போது அதை நம்ம பயன்படுத்துகிறார்கள். மறந்துடக்கூடாது. நெகிழி காந்த தன்மை அற்ற பொருள், நிக்கல், இரும்பு, கோபால்ட் எல்லாம் காந்த தன்மை உடைய பொருட்கள். சரி, அடுத்து 8வது கேள்வி வாங்க. ஒரு காந்தத்தின் எந்த பகுதியில் அதிகமாக இரும்பு தூள்கள் ஒட்டி இருக்கும்? குறிப்பா பாருங்க, இது துருவ பகுதி. சிம்பிளா சொன்னீங்கன்னாக்க இப்ப இங்க நமக்கு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்கிறதுனால வட மற்றும் தென் துருவம் ரெண்டுலயுமே இருக்கும். துருவ பகுதியில தான் பாத்தீங்கன்னாக்க காந்தத்தன்மை, ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்கும். அதனாலதான் வட துருவம் அல்லது தென் துருவத்துல
காந்தத்தன்மை அதிகமாக இருப்பதால் இரும்பு துகள்கள் அதிகமாக ஒட்டி இருக்கும். மறந்துடக்கூடாது. அப்ப 8வது கேள்விக்கு டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 9வது கேள்வாங்க. தங்கு தடையின்றி தொங்கவிடப்பட்ட காந்தம் எப்பொழுதும் எந்த திசையில் நிற்கும்? தங்கு தடையின்றி தொங்கவிடக்கூடிய காந்தம் பாருங்க, வடக்கு தெற்காக இருக்கும். எப்பொழுதுமே பாத்தீங்கன்னாக்க நார்த் சவுத் டைரக்ஷன்ஸ்ல இருக்கும். மற்ற திசைகள் கொடுத்தான எலிமினேட் பண்ணி ஆப்ஷன்ஸ் வராது. அப்ப தங்கு தடையின்றி தொங்கவிடப்படக்கூடிய காந்தமானது எப்பொழுதும் வடக்கு தெற்காகவே இருக்கும். சரி, அடுத்து 10வது கேள்வி வாங்க. காந்த ஊசியை பெட்டியை பயன்படுத்தி எதனை அறிந்து கொள்ளலாம்? திசையை அறிந்து கொள்ளலாம். இப்ப இந்த காந்த ஊசியை பெட்டி நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, 800 ஆண்டுகளுக்கு முன்பே சீனர்கள் இந்த காந்த கற்களை பயன்படுத்தி திசைகளை கண்டறிந்தார்கள். அதே பாருங்க, காந்த ஊசி பெட்டியை பயன்படுத்தி திசையை நாம் அறிந்து கொள்ள முடியும். அடுத்து 11வது கேள்வி வாங்க. ஒரு காந்தத்திற்கு எப்பொழுதும் எத்தனை துருவங்கள் இருக்கும்? பாருங்க, எப்பொழுதுமே பாத்தீங்கன்னாக்க வடக்கு மற்றும் தெற்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 துருவங்கள், நார்த் அண்ட் சவுத் டைரக்ஷன்ஸ், நார்த் போல் சவுத் போல் மறந்துடக்கூடாது. 2 துருவங்கள் மட்டும் காணப்படும். அடுத்து 12வது கேள்வி வாங்க. சரியான கூற்றை தேர்வு செய்க. காந்தத்தின் துருவ பகுதிகளில் காந்த ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்கும். கரெக்ட். வட துருவம் தென் துருவத்தில் அதிகமாக இருக்கும். இந்த கேள்விக்கு பாருங்க, எப்பயுமே மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பேன். நமக்கு தேவையான பதில் முதல் ஸ்டேட்மெண்ட்லயே வந்துருச்சு, ஏ ஆப்ஷன்லயே வந்துட்டா கண்ணை மூடிக்கிட்டு ஏ ஆன்சர் பண்ணிட்டு என்ன பண்ணணும், அடுத்த கேள்விக்கு போயிருங்க. தேவையில்லாம பி சி டி வாசிச்சு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு உட்கார்ந்து இருக்காதீங்க, டைம் வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி எப்பெல்லாம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அந்த கேள்விகளுக்கு 90% மேல் தவறாகவே மாணவர்கள் பதில் அளித்திருக்கிறார்கள். பார்த்த உடனே ஆன்சர் பண்ணீங்கன்னாக்க கன்ஃபார்மா அந்த கேள்விக்கு நீங்க சரியான பதிலை அளிப்பீர்கள். அப்ப பாருங்க, மத்த ஸ்டேட்மெண்ட் வாங்க. காந்தத்தின் எதிரெதிர் துருவங்கள் ஒன்றை ஒன்று விளக்குகிறது. தப்பு. எதிரெதிர் துருவங்கள் ஒன்றை ஒன்று ஈர்க்கும். அடுத்து ஒத்த துருவங்கள் ஒன்றை ஒன்று விளக்குகிறது. அப்ப இங்க ஈர்க்குன்னு கொடுத்திருப்பாங்க, விளக்கம் செய்யும். அப்ப 3வது ஸ்டேட்மெண்ட்டும் தவறு. அடுத்து பாருங்க, காந்த கற்கள் திசையை அறிய பயன்படுவதால் இயற்கை காந்தம். தவறு. ஏன்னா இவை வழிகாட்டும் கற்கள், வழிகாட்டும் கற்கள் என்று அழைக்கப்படுகிறது. இயற்கை காந்தம் நீங்க கொடுத்தது தவறு. சரிங்களா? அப்ப பி சி டி 3மே தவறாக இருக்கிறது. நமக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 13வது கேள்வி வாங்க. காந்த திசை காட்டி காந்த ஊசி பெட்டி ஈர்ப்பு விசை எதிரெதிர் துருவங்களில் அதிகமாக இருக்கும். விளக்கம் ஒத்த துருவங்களில் அதிகமாக இருக்கும். காந்த துருவங்கள் அதிக காந்த வலிமை உடையவை. சரிங்களா? அப்ப நீங்க மேட்ச் பண்ணீங்கன்னாக்க 4 3 2 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். மறந்துட வேண்டாம். அடுத்து 14வது கேள்வி வாங்க. மின்காந்த தொடர்வண்டி தண்டவாளத்திலிருந்து எத்தனை சென்டிமீட்டர் உயரத்தில் அந்தரத்தில் நிலை நிறுத்தப்படுகிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா 10 சென்டிமீட்டர். பாருங்க, மின்காந்த தொடர்வண்டி சரிங்களா, 10 சென்டிமீட்டர். அந்த தொடர்வண்டிக்கு கீழே இருக்கக்கூடிய தண்டவாளத்திற்கும் இடையே 10 சென்டிமீட்டர் இடைவெளி விடப்பட்டிருக்கும். மறந்துடக்கூடாது. ரொம்ப முக்கியமான கேள்வியா. பாருங்க, இந்த மின்காந்த தொடர்வண்டி எந்தெந்த நாடுகளில் தற்போது செயல்பாட்டில் இருக்கிறது? மறந்துடக்கூடாது. ஜப்பான், சீனா, தென் சவுத் கொரியா. பாருங்க, 3 நாடுகளில் நடைமுறையில் இருக்கிறது. இந்தியாவில் அதற்கான ஏற்பாடுகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு புத்தகத்தில் கொடுத்திருப்பாங்க. அப்படி தெளிவா புக்ல என்ன கொடுத்திருக்காங்களோ அதை தெளிவாக பார்த்துங்க. தேவையில்லாம ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். சரிங்களா? இப்ப ஜப்பான். இப்ப இதுல வேறொரு கேள்வி கேட்கலாம். இப்ப ஜப்பான், சீனா, சவுத் கொரியாவில் மின் தொடர்வண்டி நடைமுறையில் இருக்கிறது. இதுல எந்த நாட்டில் அதிக வேகத்தில் பயணிக்கிறது அப்படின்னு கொடுத்தானா பாருங்க, தெளிவா பார்க்கணும். சோ ஜப்பான் பொறுத்த வரைக்கும் 300 கிலோமீட்டர் பெர் அவர், சீனாவில் 350 கிலோமீட்டர் பெர் அவர், சவுத் கொரியாவில் 300 கிலோமீட்டர் பெர் அவர். இப்ப ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னாக்க இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் பாருங்க, அதிகபட்ச சோதனை ஓட்டம் மேக்சிமம் ஸ்பீட் எந்த நாட்டில் பாத்தீங்கன்னா
பாருங்க, ஜப்பான்ல 603 கிலோமீட்டர் பெர் அவர். அதுக்கடுத்து சீனாவில் 501 கிலோமீட்டர் பெர் அவர். அதுக்கடுத்து சவுத் கொரியா பொறுத்த வரைக்கும் பாருங்க 421 கிலோமீட்டர் பெர் அவர். மறந்துடக்கூடாது. அப்ப இந்த சைடு இருக்குது தற்போது ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய வேகம். இது அதிகபட்சமாக சோதனை ஓட்டம் நிகழ்த்தியது. சரிங்களா? அப்ப ஜப்பான்ல மின்காந்த தொடர்வண்டி அதிகபட்சமாக 603 கிலோமீட்டர் வரை செல்லலாம். சீனாவில் அதற்கு அடுத்தபடியாக 501 கிலோமீட்டர் பெர் அவர். சவுத் கொரியால 421 கிலோமீட்டர் பெர் அவர்ல மேக்சிமம் ஸ்பீட்ல இயங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தற்போது ஜப்பான் 300 கிலோமீட்டர் பெர் அவர்ல இயங்கிக் கொண்டிருக்கிறது. சீனாவில் 350, சவுத் கொரியாவில் 300. அடுத்து இந்த மின்காந்த தொடர்வண்டியினுடைய சிறப்பம்சம் என்ன? 3 சிறப்பம்சம் நம்ம புக்ல கொடுத்திருக்கான். 1, உராய்வு இல்லை. அப்ப உராய்வு இல்லைன்னா கட்டாயம் என்ன இருக்காது? இரைச்சல் இருக்காது. அப்ப நாய்ஸ் பொல்யூஷன் கிடையாது. 3வது, உயர் வேகம், வேகத்தில் இயங்கக்கூடியது. ஏன்னா உராய்வு இல்லை, அப்ப ஸ்பீடு நமக்கு கட்டாயம் தான் இருக்கும், அதிகமாகவே இருக்கும். உராய்வு சிறப்பம்சம், உராய்வு கிடையாது, இரைச்சல் கிடையாது, சவுண்ட் நாய்ஸ் பொல்யூஷன் இல்லை. அதுக்கடுத்து உயர் வேகத்தில் இயங்கக்கூடியது. மறந்துடக்கூடாது. இது எல்லாமே சிறப்பம்சங்கள். இந்த காந்தவியல் அப்படின்ற லெசன்ல இருந்து அதிகபட்சம் கான்செப்ட் பேஸ்ல கேட்கணும்னா இங்க மட்டும்தான் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மாணவர்கள் தெளிவாக நோட் பண்ணிருங்க. சரி, அடுத்து 15வது கேள்வி வாங்க. மின்காந்த தொடர்வண்டிகள் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் இயங்குகிறது? பாருங்க, மின்காந்த தொடர்வண்டிகள் காந்த ஈர்ப்பு விசை மற்றும் விலக்கு விசை என்கிற 2 தத்துவங்களையும் பயன்படுத்தி மின்காந்த தொடர்வண்டிகள் தற்போது இயங்கிக் கொண்டிருக்கின்றது. மறந்துடக்கூடாது. காந்த ஈர்ப்பு விசையும் அங்கு இருக்கிறது, விலக்கு விசை என்கிற 2 தத்துவங்களையும் மின்காந்த தொடர்வண்டிகள் பயன்படுத்துகிறது. மறந்துடக்கூடாது. சரிங்களா? அப்ப இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் 6th third term அறிவியல் இருக்கக்கூடிய காந்தவியல் அப்படின்ற பாடத்தை பற்றி நம்ம முழுமையாக பார்த்திருப்போம். அடுத்த பதிவில் இன்னொரு லெசனை பற்றி நம்ம மிக தெளிவாக பார்க்கலாம். நன்றி.